உருவாக்குறதுக்கான நிதி தொழில் உருவாக்குறதுக்கான நிதி PMEGP பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஃபண்ட். இன்னொன்னு UYEGP அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஃபண்ட். அது என்னன்னா வேலையில்லா நபர்களுக்கு அல்லது வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் அப்படின்னு UYEGP. PMEGP UYEGP. PMEGP-ல லோன் வாங்குறதுக்கு அதிகம் படிப்பறிவு தேவையில்லை. 8ஆம் கிளாஸ் செஞ்சா கூட போதும். 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா கூட உங்களுக்கு லோன் எவ்வளவு கிடைக்கும்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 10 lakhs வரைக்கும் கவர்மெண்ட்ல லோன் இருக்கு. சார் எனக்கு இதெல்லாம் தயாரிக்கவா மாட்டேன் சார். இப்போ நம்ம மேடம் வந்துட்டு தயாரிக்கிறாங்க, அதை நான் வாங்கி சேல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எனக்கு தயாரிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை, சேல்ஸ் பண்றேன் அப்படின்னா அது வந்து சர்வீஸ் கேட்டகரியில தருவாங்க. அது மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் PMEGP ஸ்கீம்ல லோன். இது வந்து வாங்குறதுக்கு என்ன தேவைன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, நிறைய அடிப்படை இந்த ஆவணங்கள் தேவை. 8ஆம் கிளாஸ் படிச்சிருச்சுன்னா அந்த 8ஆம் கிளாஸ் படிச்சிருச்சுன்னா ப்ரூஃப் ஏதாவது ஒண்ணு. அதே போல உங்களுக்கு மகளிரா இருந்தால் SC ST இருந்தால் பிசிக்கல் டிசேபிள் பர்சனா இருந்தால் 5% உங்களுடைய முதலீடு காமிச்சா போதும். பாக்கி உள்ள 95% கவர்மெண்ட் லோனா கொடுப்பாங்க. அதுக்கு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ப்ரூஃப் வாட் எவர் இட் இஸ், அந்த ப்ரூஃப் என்னெல்லாம் கேட்டுக்கோங்க அந்த ப்ரூஃப் நீங்க கொடுத்தா போதும். சரிங்களா? மற்றபடி வேற ஒன்றும் இதுல தேவையில்லை. இதுவே ஜென்ஸா இருந்தா 10% முதலீடு காமிங்க. OBC BC அந்த மாதிரி கம்யூனிட்டியா இருந்தால் FC அந்த மாதிரி ஃபார்வர்டு கம்யூனிட்டின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து எவ்வளோ 10% இன்வெஸ்ட்மெண்ட் காமிங்க. குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்டேஷன் எல்லாமே ஒன்று, அதெல்லாம் ஒன்றும். ஸோ இது கவனம் செய்யுங்க. இதுவே வந்துட்டு UYEGP இருந்தால் அதுல +2 படிச்சிருக்கு. UYEGP-னா அன்எம்ப்ளாய்டு யூத், வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் அப்படிங்கிறது. அதுல